அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிட்டன் டியூப்பு வந்து இப்போ நம்ம வழக்கமாக வந்து வாங்கக்குள்ளெல்லாம் சில பேர் பைப் வச்சு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பைப் சொருவி அப்புறமா இங்கே ஒரு பைப் சொருவி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரிஜினாலிட்டியே கிடைக்குது. இது ரிட்டர்ன் டைப்பில் வந்து நேராக அதை இப்படி போய் டேங்கில் சொருகிற அளவுக்கு கூட கிடைக்குது. தெரியுதுங்களா? இந்த டியூப்பை பார்க்க போகிறீங்கன்னா அதை காட்டுறாங்க. இந்த மாதிரி டியூப் தான் இருக்குது செட்டாக. இது பம்புலேருந்து வர்றது, நாசலுக்கு போய் செட் ஆகுறது, டேங்க்குக்கு போடுறது. இப்போ நம்ம சில பேர் வந்து இது கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு டியூப் போட்டிருப்பாங்க. அதுவும் போட்டுக்கலாம் கிடைக்காத பட்சத்தில். இப்போ நமக்கு செட்டாக கிடைக்கிது இல்லை. இது கிரீவ்ஸ் இன்ஜினில் மட்டும்தான் கிடைக்கும். இது பாருங்கள், இது விலையும் பார்த்துங்க. இது பார்த்துட்டிங்களா? இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? ஓவர்ஃப்ளோ டியூப்னு பைப்புன்னு சொல்லணும். அதை ரிட்டர்ன் டியூப்னு சொல்லுவாங்க அது வழக்கமாக. அப்படி இருக்க இந்த ரிட்டர்ன் டியூப் வந்து இங்கே இன்ஜினில் இந்த ஹெட்டில் பட்டு இந்த ஹீட் ஆகிட்டு இந்த விட்டுவிடும். ஹீட் ஆகாமல் இப்படி தடுக்கிறதுக்காக தான் இந்த கவர்லேயே ஒரு நெட்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு நெட்டு இருக்குதா, நெட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து கொடுப்பாங்க. வழக்கமாக கொடுத்து இங்கே ஒரு ரவுண்டாக போட்டு முடுக்குவாங்க. அது இன்னும் ஒரு 10 ரூபா 12 ரூபா இருந்தது. அது இப்போ அந்த ஸ்ப்ரிங்லாம் வர்றது கிடையாது. வராத பட்சத்தில் நீ இந்த மாதிரி செட்டாக மாட்டி விட்டுறோமா? இந்த பாருங்க, இந்த செட்டாக மாட்டி விட்டுறோமா, இது போய் ஹெட்டில் போட்டு ஹீட் ஆகுது. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் நம்மளே தான் செஞ்சுக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். இது 10mm சைஸ் போல்டு, அதுக்கு உண்டான நெட்டு இது. ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து ஏதாவது இந்த மெலி ஸ்ப்ரிங் என்ன கிடச்சிதுனாக்கா எடுத்து கட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது வரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த குரோடா வச்சு இந்த மாதிரி வளைச்சிட்டிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த குரோடா வச்சுட்டு கட்டிங் பிளேடை வச்சுட்டு நல்லா நெசுக்கிட்டேன். இதை வந்து இப்படி போட்டு விடுவோம். இந்த நெட் இருக்குது இல்லையா, அதை இப்படி போட்டுக்கிறோம். இது 10mm சைஸ் போல்டு போடணும். போட்டுட்டு இந்த லீஃபில் இடிக்காமல் போடணும் போல்டு. எப்படி போடுறோன்னு பாருங்கள். இதில் உட்கார வச்சுட்டு இந்த டீப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி உள்ளே வாங்கி பிடிக்கணும். இதை காட்டுறாரு பாருங்கள். இந்த டியூப்பில் அந்த ஸ்ப்ரிங்கை நான் போட்டுட்டேன். இந்த ஃப்ரீயாக போகுதுங்களா? இந்த ஃப்ரீயாக போடுறத இப்படி வச்சு முடுக்கணும். இதை பாருங்கள் எப்படி காட்டுறேன். இது பாருங்கள். இப்போ வந்து அந்த நெட்டை வந்து இந்த மாதிரி அந்த கம்பியில் விட்டுட்டு இந்த மாதிரி டியூப்பை வந்து எட்ட பிடிக்கிற மாதிரி போட்டுவிடணும். போட்டாக்கா ஹெட்டில் வந்து தொடாமல் இருக்கும். தெரிஞ்சுங்களா? இது நம்ம தான் செஞ்சு போடணும். சாதாரண கம்பியை வச்சு இது போட்டு 10mm சைஸ் போட்டு போட்டுக்கிட்டே வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.